ஹே காய்ஸ், குட் மார்னிங். அண்ட் இப்போ வந்து நான் இன்றைக்கி 6 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அதனால் எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகி வந்தாச்சு கிச்சனுக்கு. ஃபஸ்ட்டு இப்போ வந்து பால் காய்ச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் டெய்லியும் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நாங்கள் ஒரு எனர்ஜி ட்ரிங்க்னு வச்சுக்கோங்க, காலையில் எழுந்தோடனே குடிச்சிட்ருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த ட்ரிங்க்கு. இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஓமம், ஜீரகம், அப்புறம் வெந்தயம். ஓகேங்களா? இந்த ட்ரிங்க் நான் இப்போ குடிச்சிட்ருக்கேன். ட்ரிங்க் நம்ம குடிக்கலாம். இப்போது பாருங்கள், ஒரு மாதிரி கலராக தான் இருக்கும், செஞ்சிடும். ஓகே, குடிச்சாச்சு. இனி ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்புறம் காஃபி குடிச்சுப்போம். பால் காய்ச்சி வச்சிடலாம். ஏன்னா மகிழ், யுகன் 2 பேருமே வந்து தூங்கி எழுந்துச்சி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. அதனால் பால் மட்டும் நம்ம காய்ச்சி வச்சிட்டோம்னா அவங்க வந்ததும் ஆற்றி கொடுத்துடலாம். சுகர் போட்டாச்சு. சுகர் அதிகமாக போட மாட்டேன், 2 பேத்துக்கு சேர்த்து. மகிழுக்கு ஒரு குட்டி ஸ்பூன் தான், அதில் மகிழுக்கு ஒரு 1/2 ஸ்பூன், யுகனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. எனக்கு ஒரு 1/2 ஸ்பூன், 3 ஸ்பூன் போட்டாச்சு. இனி நான் எனக்கு வைக்கும்போது மட்டும் சுகர் தான் கலக்கி. ஹே காய்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ வந்து காயெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டேன். பொரியலுக்கு கோவக்காய், அப்புறம் வந்து கூட்டுக்கு புடலங்காய் கட் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் வந்து கோவக்காய் வந்து தாளிக்க போகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் ஆனியன், கருவேப்பிலை, தக்காளி, வரமிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிடுவேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அப்புறம் கோவக்காய் உள்ளே போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுவேன். வேணும்னா சாம்பார் பொடி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கோவக்காய் உள்ளே போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுட்டு அப்புறம் தேங்காய் பூ போட்டு இறக்கிடுவேன். இவ்வளோதான், சிம்பிள் தான் கோவக்காய் பொரியல். இது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருக்கு. முன்னாடி நாங்கள் வந்து கோவக்காய் பொரியல் நல்லாவே இருக்காது, அவரும் சாப்பிட மாட்டார். அது கோவக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கருவாடோட ஸ்மெல் மாதிரி எனக்கு வர மாதிரி ஃபீல் இருக்கும். அது ஏன்னு தெரியல. அதனால் அதனால் அவர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் இப்போது இது செஞ்சதுக்கப்புறம் சரிங்க, ஆனால் இப்போ வந்து இந்த மாதிரி டேஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி நம்ம இப்படியே பண்ணிப்போம்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட் கேமராவில் தான் இதெல்லாம் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பேக் கேமரா செட் பண்ணணும் ஃபோனில். அது நல்லா வெங்காயம் போட்டுட்டேன். இனி தக்காளி மட்டும் கட் பண்ணி அதில் போட்டுடலாம். ஓகேவா? இன்னைக்கு மகிழ் 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 இப்போ தான் ஏஞ்சி வந்திருக்காங்க. மகிழ் குட்டி, என்னது ஃபோன் வேணுமா? ஃபோன் வேணுமா? ஃபோன் வேணுமா? எங்கே வைக்கலாமா? மியாவா? மியாவ். வந்து யுகனோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து ஒரு அச்சு முறுக்கு, கொஞ்சோண்டு பீனட்ஸ், இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இது ஃபுல்லாக ஆப்பிள் வச்சுருக்கேன். எப்போவுமே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொடுப்பேங்க. இன்றைக்கி தான் சரி ஓகே, டெய்லி இந்த வாரம் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் கொண்டு போயாச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலான்னு இந்த 2ம் கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், யுகன் ஸ்கூல் கிளம்பியாச்சு. எனக்கு கலர் ட்ரெஸ் தான். ஏம்லு மகிழ் பாருங்கள், டப்பா தூக்கி சுற்றிட்டு இருக்கேன். கலண்டர்னு நினைக்கிறேன். கலண்டர் அது இல்லை, காற்றுல எங்கேயாவது பறந்துட்டு போகுது. முடி பிடிச்சி இழுக்காத. ஓகேவா? சூப்பரே. இல்லை கேப் எதுக்கு பேக்கில் எடுத்து வச்சிடலன்னு அங்கே வச்சுக்கலாம்ல. ஓ, ஃபஸ்ட்டு அதை போட்டிருக்கணும். இல்லை, அந்த கேப் மட்டும் பேக்கில் வச்சுருங்க. ஓ, திரும்பி காமி. ஸ்ட்ரைட்டாக வை, அது கோணையாக வச்சுருக்க. தள்ளி போய் நில்லு. நல்லா உட்காருங்க இடுப்பில். தள்ளி போ. ஓகே, ஹாய் அம்மலு. மடக்குது. சரி பரவாயில்ல, அப்படியே ஃப்ரீயாக வச்சுக்கோ. பேக் எடுத்து வச்ச பேக் டட்டா. ஹே காய்ஸ், இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா KFC சிக்கன் மேக் பண்ணிகிட்ருக்கேன். கம்மல் கழுத்திட்டேங்க. மகிழ் தூக்கும் போதெல்லாம் கம்மலை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். அதனால் எனக்கு ரொம்ப வலிக்குது. அதனால் இயரிங்கை நான் கழட்டி வச்சிட்டேன். ஆல்ரெடி கோல்டு கழட்டி வச்சிட்டேன், அதனால தான். இப்போது அந்த கவரிங் கம்மலையும் கழட்டி வச்சிட்டேன். சும்மா அந்த பிளாஸ்டிக் கம்மல் போட்டுட்டு இருந்தேன், அதையும் கழட்டிட்டேன். ஏன்னா அவ்வளோ பெயின் ஆகுது அவன் பிடிச்சி இருக்கும்போது. ஓகே, இப்போ நான் வந்து சிக்கன் பண்ணிகிட்ருக்கேன். காமிக்கிறேன் பாருங்க. என்ன சிக்கன்னா KFC சிக்கன் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து நான் எதிர்பார்த்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த சேனல் இருக்க வீடியோஸ் இப்போ காணாமல் போயிடுச்சு. தேர்ட்னா கிடைக்கல, ஆனால் ஒரு பையன் போட்டிருந்தான், அதுதான் பார்த்தேன். பட் நீங்கள் எல்லா வீடியோஸ்லேயும் இது வந்து KFC சிக்கன் போட்டிங்கன்னா நிறைய வரும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கடையில் வந்து 1000 ரூபா 1500 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு இது வந்து எவ்வளவோ பெட்டருங்க. நாங்கள் இப்படி வாங்கி சாப்பிட்றது, செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா இப்போது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த ப்ரீ மிக்சர், இது வந்து லிக்விட். ஓகே, இது வந்து பவுடர். அண்ட் இங்கே ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸி கூட. இதில் என்ன போட்டிருக்கேன்னா, நான் போட்டது சொல்கிறேன். ஒரு எக்கு, ஒரு 3/4 பாக்கெட் தயிர் பாக்கெட். ஓகேவா, இது வந்து 3/4 kg சிக்கனுக்கு. ஓகே, ஒரு எக்கு போட்டிருக்கேன், 3/4 பாக்கெட் தயிர் பாக்கெட் போட்டிருக்கேன், மில்க் ஒரு பாக்கெட் 1/4 லிட்டர் போட்டிருக்கேன். அப்புறம் ஜீரகம், குருமிளகு, மல்லி 3 ஈவனாக எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு கரம் மசாலா, மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் லெமன் ஜூஸ் எல்லாத்தையும் போட்டு பீட் பண்ணிவிட்டு சிக்கன் உள்ளே போட்டு நீங்கள் ஒரு 1 hour மேரினேட் பண்ணிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இது என்னென்னா, இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1/2 கப்பு, மைதா ஒரு கப்பு, அதுதான் இதோட அளவு. ஓகேவா, அப்புறம் மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி, பெப்பர், அப்புறம் உப்பு, இதுலேயும் உப்பு போடணும், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இதில் வந்து இதை எடுத்து ஒரே ஒரு டைம் மட்டும் டிப் பண்ணி உள்ளே போட்டால் போதும், உங்களோட KFC சிக்கன் ரெடி ஆகிடும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் போடும்போது. ஓகேவா, தெரியுதா உங்களுக்கு? கலர் மட்டும் கொஞ்சம் மாறணும், கொஞ்சம் நேரம் வேக விட்டுருவோம், அப்போ தான் கலர் கொஞ்சம் மாறும். லாஸ்ட் டைம் கொஞ்சம் மிளகாத்தூள் அள்ளி வீசிட்டேங்க. ஓகேவா, இப்போ இருக்க எல்லா மிளகாத்தூள்லையும் கலர் கலக்குறாங்க போல். நான் இப்போ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாவது கலர் வரட்டும் அப்படின்ட்டு. லாஸ்ட் டைம் வர மிளகாத்தூள் போட்டு கூட இந்த கலர் தான் இருந்துச்சு. என்ன ஒரு டைமுக்கு இப்படி மாறிடுது, எவ்வளோ என்னங்க யூஸ் பண்ணுறது இதுக்கெல்லாம். ஓகே, இது ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு, வெந்ததை உங்களுக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சீரியஸாக KFC சிக்கன் மாதிரியே தான் இருக்கும், பட் அந்த கிறிஸ்பினஸ் மட்டும் இருக்காது. ஓகே, கிறிஸ்பினஸ்ஸும் இருக்கும். ஓகேவா, ஆனால் டேஸ்ட் வந்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் KFC சிக்கன் போட்டு பாருங்கள், நிறைய வீடியோஸ் வரும். பட் அதில் அவங்க ஆனியன் பவுடர், கார்லிக் பவுடர் எல்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லை, நான் அதெல்லாம் ஆட் பண்ணல. நமக்கு தகுந்த மாதிரி நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சாச்சுங்க. வந்தாச்சு, மணி 10:30 மணி ஆச்சு. எங்கள் தலைவருக்கு இப்போ தான் படிக்கணும்னு தோணிருக்கு போல். ஏண்டா ரைட்டிங் போர்டு வச்சு ரைட் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் யுகன் பாருங்கள், ஃப்ளாட் ஆகிட்டான். குட் நைட் சொல்லிடு. யுகனுக்கு காஃபுங்க, அதெல்லாம் பாவம் என் குழந்தை, பெரிய குழந்தை. இங்கே பாருங்க, இப்போ பப்ளு ஹாய் சொல்லிடு. பப்ளு ஹாய் சொல்லு. ஹாய் வாயில் இருக்கக்கூடாது, ஹாய் சொல்லு. Okay guys, good night. Thank you for watching. Next video la meet pannalam. Okay, bye.